இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாமுடிச்சேரிக்கு எம்டி கார்த்தி தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம சாமுடிச்சேரி சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க, சூரியகலா என்னை எல்லாருமே ஏமாற்றிட்டு இருக்காங்க, என் காலை உடைச்சது உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சூரியகலா சொல்கிறாங்க, என்னத்தை சொல்கிறீங்க, அப்போது அந்த கார்த்தி தான் எம்டியா, அந்த கார்த்தி வீட்டுக்கு வர போய் தான் எல்லாருமே நம்மள வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ராமா பண்ணாங்களா, நீங்கள் சொல்லும்போது கூட நான் நம்பலை, ஆனால் இப்போ தான் எனக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சூரியகலா சொல்ல, இதை கேட்டு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, ஆமாம் சூரியகலா, இவங்க எல்லாருமே என்னைய எப்படி ஏமாத்திருக்காங்க பார்த்தியா, வீட்டில் இருக்கிறவங்களே எனக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், பேசாமல் நாளைக்கே ரேவதிக்கும் மருத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற முடிவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை இதுக்கு ரேவதி சம்மதிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, இந்த விஷயத்தை நீ அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம மருது கிட்ட சூரியகலா பேசுகிறாங்க, மருது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, ரேவதிக்கு டைவர்ஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் உன் கல்யாணம் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சாமுடிச்சேரி அத்தை ஒரு நல்ல நியூஸாக சொல்லியிருக்காங்க, நாளைக்கே உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க, உனக்கு அதில் சம்மந்தம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மருது சொல்கிறாங்க, எனக்கு முழு சம்மந்தம் தான் சூரியகலா, நீ ஆரம்பத்தில் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட சொன்ன, சரி நீ சொல்கிறதுக்காக தாலி கட்டுவோமே தான் நான் வந்தேன், ஆனால் என்னைக்கு ரேவதியை நான் பார்த்தனோ அப்போவே ரேவதி எனக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சூரியகலா சொல்கிறாங்க, அப்புறம் என்ன நாளைக்கு நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம மருந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ரேவதி எனக்கு தான், நான் ரேவதியை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சூரியகலா சொல்கிறாங்க, இங்கே பாரு மருது, நம்ம யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கோமோ இல்லையோ அந்த கார்த்திகிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மருந்து சொல்கிறாங்க, சரி அந்த கார்த்தி யாருன்னு எனக்கு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க, கார்த்தியோட ஃபோட்டோவை பார்த்த மருது சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க, இவனை எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, நான் அன்றைக்கி ஒரு நாள் ரேவதியை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணும்போது இவன் தான் என்கிட்ட வம்பு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சூரியகலா சொல்கிறாங்க, அப்போது உனக்கு கார்த்தியே தெரிஞ்சிருக்கு, அவனை பற்றி நல்லா தெரியும்ல, அப்போ அவனை பழி வாங்கணும்னா நம்மளுக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை, என்னோட லைஃப்பில் அவனால தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால் அவனை நான் நிம்மதியாகவே வாழ விடக்கூடாது, எது எப்படியோ அவன் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் தீபாவை நான் தான் கொலை பண்ணேன், இப்போவும் அதே தான், அந்த ரேவதியை கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ கவலைப்படாத சூரியகலா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கிட்ட வந்து சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, ரேவதி நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போகிறேன், நீயும் என் கூட வரியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்டு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நான் எதுக்காகம்மா வரணும், நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சூரியகலா வந்து சாமுடிச்சேரி கிட்ட கண்ணை கட்டுறாங்க, அத்தை எப்படியாவது ரேவதியை கூப்பிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாமுடிச்சேரி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, அம்மா கூப்பிட்டா நீ வருவல, அம்மாவுக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குடா, நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் ராஜராஜன் வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி தேவையில்லாமல் எதுக்கு ரேவதியெல்லாம் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என் பொண்ணு நான் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவேன், நீங்கள் எதுக்காக இதில் எல்லாம் தலையிடுறீங்க, ரேவதி வீட்டுக்குள்ளே இருந்தால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, அவள் எங்கள் வீட்டில் இருக்கா, அவள் தான் இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறாள், அப்புறம் எதுக்கு அவளை நீ வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, ரேவதி அம்மா கூப்பிட்டா வருவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதியும் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி கூட கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ராஜராஜன் மயில் எல்லாருமே பார்க்குறாங்க, இந்த சாமுடிச்சேரி எதுக்காக ரேவதியை வலுக்கட்டாயமாக கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா, இவன் எப்பயுமே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டது இல்லையே, இப்போ என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. மயில்வாகனம் சொல்கிறாங்க, இதை அப்படியே விடக்கூடாது மாமா, அத்தை என்ன வேணாலும் செய்வாங்க, எனக்கு என்னமோ அத்தைக்கு ரேவதியோட எம்டி கார்த்தி தான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் ரேவதியை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, இதை உடனே சகலக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, எப்போ கார்த்தி அத்தை உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாப்பா நல்ல வேலை நான் எப்பயும் போல் அவரை தான் எம்டியாக உட்கார வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, நீ என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க, அத்தைக்கு என்ன எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு என்னமோ அத்தைக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிச்சு தான் தோணுது, அது மட்டும் இல்லாமல் ரேவதியை ஏதோ கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க, ரேவதி எவ்வளவோ வரமாட்டேன்னு அடம்பிடிச்சா, ஆனால் சாமுடிச்சேரி அத்தை எதுவுமே கேட்கல, அவளை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது சகலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சாமுடிச்சேரி ரேவதி கிட்ட
கிட்ட கேட்குறாங்க, யார் ரேவதி ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா என்னோட எம்டி தாம்மா, ஒரு நிமிஷம் அவட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, வேணா ரேவதி, நம்ம நல்ல விஷயத்துக்கு போயிட்டுருக்கோம்ல, அப்புறம் எதுக்காக நீ ஃபோனெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா ஆஃபீஸில் லீவ் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டுருக்கேன், அவர்கிட்ட ஒரு லீவ் ஆகுது சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி அவர்கிட்ட சீக்கிரமாக லீவ் சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதியும் கார்த்தி கிட்ட பேச, கார்த்தி சொல்கிறாங்க, என்னங்க ரேவதி ஆஃபீஸ்க்கு இன்னும் வரலையா, அதனால தான் நான் கால் பண்ணி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சாரி சார் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், எங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் அம்மா மட்டும் போக வேண்டியதானே, நீங்களும் எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அதனால தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவை சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து மருத்துக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, மருத்து நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு சூரியகலாம் வராங்க. அப்போ நம்ம ரேவதி கேட்குறாங்க, அம்மா என்னமோ ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் சொல்லிட்டு இப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி, என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நடக்குது, ஆக்சுவலாக அவளுக்கு சாட்சி கையெழுத்து போட யாருமே இல்லை, அதனால தான் நான் உன்னையும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதிக்கு டவுட் வருது, எதுக்காக அம்மா இப்படி மாற்றி பேசுகிறாங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மருது வராங்க. மருதை பார்த்துட்டு நம்ம ரேவதிக்கு ஒன்றுமே புரியல, என்ன கார்த்தி இங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் தான் ரேவதி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இந்த சைடு ஆல்ரெடி நம்ம மருதுவை வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் நம்ம சாமுண்டீஸ்வரி இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம மருது வந்து ஏற்கனவே பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுத்த கேஸில் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ அவர் வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் தான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பெரிய அப்பா வைக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படியாவது ரேவதி மருது ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சு கார்த்தி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே மருதுவை யாரோ பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சார் நீங்கள் தேடிட்டு இருந்த முக்கியமான ஹெட்டே இங்கே தான் சார் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் உடனே போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், என்ன தைரியம் இருந்தால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வெளியில் சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஓடி வராங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. இது தெரியாமல் நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி மருது ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் எல்லாம் வந்து மருதை பார்க்குறாங்க. சார் உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி மருது கிட்ட கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சார் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மருது அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, என்ன தைரியம் இருந்தால் பொண்ணுங்களெல்லாம் வீடியோ எடுத்து இப்போ என்னன்னா இங்கே உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே இதை கேட்டதுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுமா இந்த இன்ஸ்பெக்டர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக போகிறவர், அவர் போயிட்டு நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, மா உங்களுக்கு இவளை பற்றி ஒன்றுமே தெரியாது, இவன் எவ்வளோ பெரிய கேஸில் மாட்டியிருக்கான் தெரியுமா, பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி கேஸில் இவன் மாட்டியிருக்கான், இவனை போயிட்டு நல்லவன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்டதுமே சாப்பிட்டுச்சிருக்கி என்ன சொல்கிறதுனே தெரியல, சூரியகலா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் சார் என்னோட அண்ணன் எந்த தப்புமே பண்ணலை, தேவையில்லாமல் அவர் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, ஏமா நீங்கள் ஒழுங்கு மரியாதையே போயிருங்க, உங்களை பற்றி என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உன் அண்ணன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மருதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மருதுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு, நம்ம ரேவதி முன்னாடி இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மருது திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி மருது கிட்ட சொல்கிறாங்க, அத்தை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, என்னடா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, உன்னையெல்லாம் ஸ்டேஷனில் வச்சு முட்டி தட்டினாதான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதுவை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே சாமுண்டீஸ்வரிக்கு பெரிய அப்பா வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி பல கனவுகளோட வந்தாங்க, எப்படியாவது நம்ம கார்த்தியை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக ரேவதிக்கு மருத்துக்கு கல்யாணம் பண்ண வந்த சாமுண்டீஸ்வரிக்கு இவ்வளோ பெரிய இடி தலையில் விழுகுன்னு அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.